பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஆளுநர் அர்லேக்கர் வந்து ஒரு பேரல் கவர்மெண்ட் ரன் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான இஷ்யூஸ் கிளம்ப ஆரம்பிக்குது. ஆளுநர் அர்லேக்கர் பண்ணுறது தப்பு. எந்த ஆளுநரும் எந்த மாநில அரசுக்கும் இணக்கமானவராக இருக்கவே மாட்டார். இந்திய ஒன்றிய அரசு கட்டுப்பட்ட ஒரு ஆட்சியாக தான் விஜயனுடைய ஆட்சி இருக்கிறது இருக்கும். அவர் சொல்லக்கூடிய கருத்தை நிர்மலா சீதாராமன் வரவேற்கிறாங்க. எஸ் குட், விஜய் அவர்கள் வரவேற்கிறாங்க. விஜய் கொண்டு வந்ததனுடைய பர்பஸ் என்னன்னா ஒரு அழுத்தத்தில் வச்சிருக்கணும். பார்த்து விஜய் அவர்கள் ஒவ்வொன்றா செஞ்சுட்டு இருக்காரு. மத்திய பாஜக பகச்சக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு தான் செய்கிறாரு. அப்படி இருந்தும் ஏன் இந்த மாதிரியான பிரச்சனை? காங்கிரஸ் அனுப்பி விட்டாங்க, நீங்களாச்சும் அவங்களாச்சும் அடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நான் சேஃபாக இருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சேஃபாக இருக்கிறாரு. அது வரைக்கும் விஜய் அரசெல்லாம் விட்டு வைக்க மாட்டாங்க. அப்படிங்களா? விஜய் அரசெல்லாம் விட்டு வைக்க மாட்டாங்க. விஜயனுடைய ஆட்சிக்கு தமிழ்நாட்டுக்குள்ள த்ரெட்டே கிடையாது. விஜயை நாங்கள் எதிர்க்க மாட்டேன், நான் இணக்கத்தோட இருப்பேன் அப்படின்னா இன்னைக்கு அடிமைப்பட்டு தான் இருக்கணும். அன்றாட அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து விவாதித்து வரும் நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். விஜய் அவர்களுடைய இந்த கவர்னன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? குறிப்பாக வந்து அவர் எப்படி இந்த கவர்மெண்ட்டை நடத்துகிறாரு? ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இப்போ இவருக்கு பேரலாக வந்து ஆளுநர் அர்லேக்கர் வந்து ஒரு பேரல் கவர்மெண்ட் ரன் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான இஷ்யூஸ் கிளம்ப ஆரம்பிக்குது. அவர் வந்து வைகை ஆற்றை வந்து பார்த்துட்டு வைகை ஆற்றை சுத்தமான இளைஞர்கள்லாம் வாங்க, நீங்கள் வராட்டி ஆளுநர் மாளிகை அதை கையில் எடுக்கும் அப்படின்லாம் பேசுகிறாரு, ஆய்வு செய்ய வராரு. இதெல்லாம் ஒரு மாதிரி சர்ச்சையாக மாறிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷன் படி ஆளுநர் அர்லேக்கர் பண்ணுறது தப்பு. இஸ் நாட் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர். அவர் பண்ணக்கூடாது. அவருக்கு ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னோம்னா சிஎஸ் சீஃப் செக்ரட்டரியை கூப்பிட்டு இது தொடர்பாக கேள்வி கேட்கலாம். அவருக்கு அட்வைஸ் கொடுக்கலாம், ஸ்டேட்டுக்கு அட்வைஸ் கொடுக்கலாம். பிகாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசும் ஆளுநர் மாளிகையும் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஸ்டேட்டு, ரெண்டும் ஒன்று தான். இவர் ஒரு ஸ்டேட்டு, அவர் ஒரு ஸ்டேட்டு அப்படி கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த மாநிலத்தினுடைய ஷார்ட் ஹேண்டு தான் ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு, கடைசி தீர்ப்பாக தான் சொல்லுது. ஸோ அவர் ஈடுபடக்கூடாது, அது தப்பு. ரெண்டாவது விஷயம், இதை கண்டிக்காத இருக்கிறதுனா இந்த ஸ்டேட் வந்துட்டு இது ஒரு பயத்தில் தான் இந்த ஆட்சி நடக்குது அப்படின்றத. இல்லை, அமைச்சர் நிர்மல்குமார் சொல்கிறாரு வந்து இது வந்து ஒரு குழப்பத்தை விளைவிக்கும். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும்போது ஆளுநரும் இந்த மாதிரி பேரெல்லாம் வந்து ஏன் அனுமதிக்கிறீங்க? ஸ்டாலின் நடந்த போது அந்த குழப்பம். இல்லை, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆளுநர் வந்து இந்த மாதிரி வந்து ஆய்வு செய்ய வந்தார்னா அதிகாரிகள் ஒத்துழைக்காதீங்க, அரசோட அனுமதி இல்லாமல் ஒத்துழைக்காதீங்கன்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். எப்படி ஒத்துழைக்காத இருப்பாங்க? அதிகாரிகள்னா ஐஏஎஸ், கலெக்டரு, எஸ்பி, இவங்க தானே. இவங்கெல்லாம் வந்துட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கட்டுப்பட்டவங்களாச்சே. அவங்களுடைய வாழ்க்கை, ப்ரமோஷன், எதிர்காலம் எல்லாம் அங்கே இருக்குது. அவங்க போய்ட்டு நின்றுடுவாங்க. நீங்கள் போக வேணாம்னு சொன்னாங்கன்னா கூட அவங்க வந்துடுவாங்க. நீங்கள் தான் பண்ணணும் அதை. ஸோ அது நீங்கள் இப்போ ஸ்டாலின் இருந்த போது ஏன் பண்ணல? ஏன்னா எதிர் நடவடிக்கை நேரடியாக வரும். இதுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி இருந்தபோது பன்வாரிலால் புரோஹித் வந்து சட்டமன்றத்திலே வந்து ஆய்வு செய்ய வந்தார். சட்டமன்றத்திலே வந்து அஃபிஷியல் டியூட்டியில் தலையிட்டார். கோயம்புத்தூரில் அந்த மாதிரி பண்ணார். அவருக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபரன்ஸே கூட்டினார், அதிகாரிகளினுடைய இதே கூட்டி பேசினாரு. எல்லாம் எதிர்கட்சிகள்லாம் கண்டிச்சது, திமுக போராட்டம் பண்ணாங்க. எஸ், அந்த அளவுக்கு ஆச்சு. இங்கே இருக்கிற அரசு அவ்வளவுதான். நம்ம விஜயை பற்றி நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். அவர் வந்துட்டு ஒரு நிர்வாகி கிடையாது, ஆட்சி நிர்வாகத்தை பற்றி தெரியாது. ரெண்டாவது, இந்திய ஒன்றிய அரசு கட்டுப்பட்ட ஒரு ஆட்சியாக தான் விஜயனுடைய ஆட்சி இருக்கிறது இருக்கும். நான் சில உதாரணங்கள் மட்டும் சொல்கிறேன். இவர் அந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் வந்துட்டு தனியார் மயமாக்கக்கூடாதுன்ற போராட்டம், அவங்க தொடர்ந்து போராடினாங்க, உண்ணாவிரதம் இருந்தாங்க. அதுக்கு இவர் ஆதரவு தெரிவித்தார் இல்லையா? ஆட்சிக்கு வந்துட்ட உடனே தனியார் மையத்துக்கு எதிராக தான் அவங்க போராடினாங்க. இவர் நிறைய மாவட்டங்களில் வந்துட்டு நகரங்களில் தூய்மை பணியாளர்களை வந்துட்டு தூய்மை பணியை வந்துட்டு தனியாருக்கு விடுறதுக்கு டெண்டரை விட்டார். யாருக்காவது கேட்டாரா? அப்புறம் எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் அதை கைவிட்டாங்கல்ல. முதல்ல என்ன செய்யணும்? நீ எதிர்த்தோடனே கை விடுறது அப்படின்றது வேற கதை. ஏன்னா உன்னோட இது பெரும்பான்மை இல்லை. அதனால தான் அவர் பெரும்பான்மைக்கு வெளியில் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ ஏன் அது மாதிரி அவர் செய்கிறாரு? எல்லாத்தையும் தூக்கி தனியார்கிட்ட கொடுத்துரு,
தனியார் முதலீட்டுக்கு திறந்து விடு அப்படின்னு சொல்கிறது தான் ஒன்றிய அரசனுடைய அந்த கொள்கை. அதை தான் இவர் கடைபிடிக்கிறாரு. இந்த மாதிரி தான் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு பாருங்கள். அவர் எது இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க, காவிரி படுகையில் கடற்பகுதியில் வந்துட்டு கச்சா எடுக்கிறது தொடர்பாக சோதனை முறையில் எடுக்கிறது. இன்னும் பதிலே சொல்லலையே, எவ்வளோ நாள் ஆச்சு. ஆனால் இங்கே போராடி காவிரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ஆக்கியிருக்கிறோம். அந்த போராட்டத்திலலாம் கலந்துக்கிட்டவனா, முன்னின்று நடத்தினவனா. ஆனால் இங்கே பாருங்கள், அதை பற்றி எதுவுமே இல்லை. அங்கே பாருங்கள், அணுக்கழிவுகளை வந்துட்டு புதைக்கிறது தொடர்பாக கன்னியாகுமரியில். அதில் பாருங்க சார், அதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, காங்கிரஸோட அமைச்சர் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ் அவர்கள் என்ன பண்ணுறாரு, இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை பற்றி அதை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை மனு வந்து முதல்வர்கிட்ட கொடுக்குறாரு. இப்போ அணுக்கழிமங்களை எடுக்கிறதா சுரங்கம் அமைக்கிற விஷயம் அப்படிங்கிறது கேபினட்டோட கூட்டு பொறுப்பு. அப்போ அப்படி இருக்கும்போது அதில் ராஜேஷ் பங்கெடுத்திருப்பார், அமைச்சர் ராஜேஷ் அதில் இருப்பார். அப்படி இருக்கும்போது ஆனால் அவருக்கு இது தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, இது குறித்து ஒரு அந்த விஷயத்தை கைவிட சொல்லி தனியாக போய் மனு கொடுக்குறாரு அப்படின்னா அது புரிஞ்சிக்க முடியலையே. அதுதான் அது ரொம்ப அது அவர் கன்னியாகுமரியை சேர்ந்தவர், அதனால வந்துட்டு அவர் அதில் வந்துட்டு ஈடுபடுறாரு. ரொம்ப சிம்பிள். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஸ்டேட், தட் இஸ் கேபினெட். அப்போ அவர் எப்படி தனியாக வந்துட்டு இதெல்லாம் கொடுக்க முடியும்? இவர் ஒரு கேபினெட் மீட்டிங் நடந்துச்சு, இல்லை அடிக்கடி நடக்கும், இல்லை இவர் தனிப்பட்ட முறையில் முதல்வர்கிட்ட போகலாம், இவர்கிட்ட பேசி இந்த மாதிரி கொடுக்காதீங்க, அதனுடைய பாதிப்புகள். விஜய்க்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு அணுன்னா என்னன்னு தெரியாது, அணுசக்தி என்னன்னு தெரியாது, அணுக்கழிவு என்னன்னு தெரியாது, அதை புதைக்கிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. எல்லாத்தையும் நீங்கள் தான் சொல்லணும் எடுத்து. அவர் பேப்பர் படிச்சிருப்பாரா தெரியாது, அதனால் நீங்கள் தான் போயிட்டு எடுத்து சொல்லணும். ஆனால் நீங்கள் வெளியிலேருந்து அறிக்கை விட்றீங்கன்னா அது என்ன விதமான அரசியல்? அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது, கடல் பகுதியில் வந்துட்டு எண்ணெய் எடுக்கிறது, எரிவாயு எடுக்கிறதுலாம் பெரிய பாதிப்பு ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இதுக்கு பேசினேன். இப்போ எல் நீனோ அதை பற்றி பேசும்போது நான் பேசியிருக்கிறேன். அந்த வீடியோவை நான் ஒரு அமைச்சருக்கு அனுப்பியிருக்கிறேன். அவர் காட்டுறாரா இல்லையா தெரியாது, அது வேறு கதை, அது பொது இடத்துல தான் இருக்குது. ஆனால் இதை வந்துட்டு இது தொடர்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா பூவுலகி நண்பர்கள் சுந்தர்ராஜன் வந்துட்டு ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. இப்போ பொதுவாக ஸ்டேட் என்ன பண்ணோம் அப்படின்னோம்னா, இந்த மாதிரி வெளியில் வரக்கூடிய முக்கியமான மக்கள் நலன் சார்ந்த ரொம்ப ஆபத்தான விடயங்களை பற்றி ஒரு நாளும் 2-3 ரிப்போர்ட் வந்துட்டு சிஎம் டேபிளுக்கு போகும். எதுவுமே தெரியல அப்படின்னோம்னா விட்டுறாது. அது எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஜிபி ஆஃபீஸில் ஒரு இடம் உண்டு. அதில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் ஒரு தனி பிரிவு ஒன்று இருக்குது. அந்த பிரிவு வந்துட்டு ஒவ்வொரு நாளும் 3-4 அறிக்கைகளை வந்துட்டு நேரடியாக போய்ட்டு சிஎம் டேபிளுக்கு போகணும். ஆனால் இப்போ அந்த அறிக்கையை வந்துட்டு மற்றவங்கெல்லாம் பவர் சென்டரை உருவாக்கியிருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட போய்ட்டு வருது அப்படின்றாங்க. அது ரொம்ப தப்பாக போயிடும். சிஎம் பார்வைக்கு மட்டுமே அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுக்காக ஒரு போராட்டம் நடக்குது, என்ன காரணத்தை அவங்க சொல்கிறாங்க, அந்த அரசு வெல்ஃபேர் ஸ்டேட் நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு விடயத்தில் நான் வந்துட்டு அவங்க எடுத்து சாட்டி இதெல்லாம் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி கொடுப்பாங்க. எதுவாக இருந்தாலும் கொடுப்பாங்க. ஒரு போராட்டம் நடக்க போகிறதையே முன்னறிந்து சிஎம்க்கு தகவலை கொடுப்பாங்க. இப்படியாப்பட்டது தான் அவங்களாம் கொடுத்துருக்கணும். ஆனால் சைலண்ட்டாக இருக்கார் அவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டனம் தெரிவிக்கிட்டோம், போராட்டம் எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். அது கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஒரு அணுக்கழிவுகளை புதைக்கிறது அப்படின்றத வந்துட்டு என்றைக்குமே அது எஜெண்டாவில் கிடையாது. அணுக்கழிவுகளை நானே திருப்பி எடுத்துக்கிறேன் அப்படி தான் ரஷ்யா சொன்னான். இவங்க அதை செய்யலை, இவங்க இங்கேயே புதைக்கிறதுக்கு முற்படுறாங்க. அது வந்துட்டு சர்ஃபேஸ் ஹீட்டு அதிகப்படுத்தும், பயங்கரமாக அதிகப்படுத்தும். சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த நிலத்தடி நீரெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக எவாப்ரேட் ஆகிடும், இல்லாத போயிடும். ஏன்னா அணு உலைகளில் ஒன்ஸ் ஒரு ஆக்டிவிட்டி வந்துருச்சு அப்படின்னோம்னா அது வந்துட்டு இட் இஸ் அ கண்டினியூஸ் ஆக்டிவிட்டி. அது முடிச்சுட்டு ஒன்று அந்த கழிவை எடுத்து நம்ம புதைக்கிறான். கழிவுன்றது ஆக்சுவலாக என்ன அப்படின்னோம்னா, யுரேனியத்தை வச்சு நம்ம ஒரு செறிவூட்டிய யுரேனியத்தை வச்சு நம்ம வந்துட்டு அணு உலையில் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா. பயன்படுத்தும் போது அதுலேருந்து உருவாகிறது தான் புளூட்டோனியன்றது இன்னொரு இது. அது என்னென்னா வெப்பன் கிரேடு. எஸ், நம்ம இந்த விஷயங்களை பற்றி நம்ம தனியாகவே வந்து அந்த அதோட அணுக்கனிமங்கள் அந்த விஷயங்கள் அது என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்படுத்தும் இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அந்த புளூட்டோனியன்றது வெப்பன் கிரேட் அப்படின்னோம்னா அதில் தான் அணு ஆயுதத்துக்கே பயன்படுத்துவாங்க. ஸோ நீங்கள் புதைக்கிறது அப்படியேப்பட்ட மெட்டீரியல் தான், அவ்வளோதான். எஸ், ஓகே, அதை புரிஞ்சுக்க முடியுது சார். இதுக்கு முன்பு ஆளுநர் ஆர்.என். ரவி இருந்தார். அவர் வந்து சர்ச்சையில் ஈடுபட்டார். ஒரு பேரலல் கவர்மெண்ட், ஒரு சூப்பர் சிஎம் மாதிரி செயல்படுவார். ஆனால் வந்து ஒரு பேரலாக கவர்மெண்ட் ரன் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டியில் ஈடுபட மாட்டார். சர்ச்சையான கருத்துக்கு பேசுவார், பேசி சர்ச்சையை ஏற்படுத்துவார். இப்போ இருக்கிற அர்லேக்கர் ஒரு பொறுப்பு ஆளுநர் தான். பட் இவர் வந்து ஒரு பேரலாக வந்து ஒரு ஆய்வு செய்வது, ஒரு அதிகார மையமாக மாறுறது அப்படிங்கிறதும் இதற்கு முன்பு பன்முறையாளர் புரோகித் இருந்தபோதும் அதுவும் அது மாதிரி நடந்துச்சு. திமுக ஆட்சி இல்லாத போது அந்த விஷயம் நடந்துச்சு. ஆனால் இப்போ இந்த விஷயம் நடக்கிறது நம்ம இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? நம்ம விஜய் சொன்னார்ல, தேர்தலில் வந்துட்டு இங்கே பாஜகவே இல்லை, அது எங்கே இருக்குது, அது எப்படி டெல்லிக்கும் மெட்ராஸுக்கும் எனக்கு ஒன்றுமே புரியலன்னா இப்போ புரிஞ்சுக்கோங்க.
அந்த டெல்லிக்கே கொடுக்காத இங்கே இருக்க ஆளுநர் இதெல்லாம் செய்ய மாட்டார். அவருக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கான்னு. ஆனால் சார் இப்போ நல்லது நடக்கணும், நடக்கக்கூடாது, அதை செஞ்சு கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்ற பொறுப்பு அவருக்கு ஏதாவது இருக்கான்னா. ஆனால் சார் இப்போ சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை வந்து அரசுக்கு கொடுத்த உரை அப்படியே படிச்சாரு. அதில் மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதுங்கிற விஷயங்கள்லாம் சேர்த்து அப்புறம் அப்படியே படிச்சாரு. அப்போ அப்படி படிக்கும்போது ஒரு 2 பேரும் இணக்கம் ஏற்பட்டிருக்கு, இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு எதிர்பார்த்தோம். எனக்கு இருக்கிறதா நம்ம கான்ஸ்டியூட் இந்த அரசுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க அப்படியே அப்படி நினச்சிக்கிட்டாங்க. உண்மை என்ன அப்படின்னோம்னா, எந்த ஆளுநரும் எந்த மாநில அரசுக்கும் இணக்கமானவராக இருக்கவே மாட்டார். அவர் ஒரு நியமனம், அந்த நியமனத்தை செய்கிறது உள்துறை அமைச்சருடைய ரெக்கமெண்டேஷனில் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அதை பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் அவங்க வந்துட்டு இதுவாக இருப்பாங்க. இங்கே இருக்கிற IAS IPS மாதிரி ஒரு முறை ஜெயலலிதா சொன்னாங்க, பல விஷயங்களை எங்களுடைய பார்வை கூட கொண்டு வரதில்லை அப்படின்னாங்க. நேரடியாகவே இவங்கெல்லாம் யார் இப்படி காட்டுறாங்க, IASலாம் 4-5 பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, பல விஷயங்களை இவங்கெல்லாம் என் பார்வைக்கே கொண்டு வரதில்லை அப்படின்னாங்க. நான், சீமான், மணிவண்ணன் அண்ணன், பேராசிரியர் தீரன் நாங்களாம் சந்தித்து பீட பிரச்சனை பற்றி பேச போகும்போது நேரடியாக அப்படி சொன்னாங்க. ஸோ இதுதான் இந்திய ஒன்றிய அரசு. பின்னாடி சட்டப்பேரவையில் அதை வலியுறுத்தினாங்க. இவங்கெல்லாம் எப்பொழுதுமே நமக்கானவங்க இல்லை அப்படின்றதெல்லாம் பல விஷயங்களை ஜெயலலிதா சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அதனால தான் ஜெயலலிதாவுடைய போராட்டம் ஒன்றிய அரசுக்கு எதிராக ரொம்ப வலிமையாகவே இருக்கும். அந்த மாதிரி பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு கலைஞர் கூட போராடினதில்லை, அவங்க பண்ணாங்க. ஸோ எப்போதுமே சொல்ல வரேன், ஆளுநர் அப்படின்றவர் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் தி பொலிட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். கான்ஸ்டிடியூஷனல் கிடையாது, பொலிட்டிக்கல். கான்ஸ்டியூஷன் படி பார்த்தோன்னா அவர் இங்கே இருக்கணும், இவங்க சொல்கிறது தான் செய்யணும். அவர் கூப்பிட்டு கேட்கல ஏன் அப்படிலாம் நடக்குது அப்படின்ட்டு. பிகாஸ் he can give the report under constitution article 355, 356, 356, 355, 356 அவர் அறிக்கை கொடுக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய சூழல் என்னென்னு உள்துறை அமைச்சர்கிட்ட தான் அறிக்கை கொடுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கே கூட he must have to obtain the advice of the chief secretary and the DGP of the state. ஓகே சார், இது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் சென்ட்ரலில் பாஜக சொல்லாமல் அவர் இப்படி செய்ய மாட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இவர் தான் நான் அவங்கள பகச்சிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து நிர்வாக ரீதியாக வந்து பகச்சிக்க மாட்டேன், பேரலாக நான் சண்டை போட விரும்பல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய கருத்தை நிர்மலா சீதாராமன் வரவேற்கிறாங்க. எஸ் குட், விஜய் அவர்கள் வரவேற்க அப்படின்னு சொல்லி அவங்களும் என்டாஸ் பண்ணி தான் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்போ ஒரு ஆளுநர் மூலமாக எப்படி இதுக்கு தேவையில்லாத ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏற்படுத்தணும்? நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒரு அழுத்தத்தில் வச்சுக்கிட்டு இருக்கணும். விஜயை கொண்டு வந்ததனுடைய பர்பஸ் என்னென்னா ஒரு அழுத்தத்தில் வச்சுருக்கணும். அவங்க செய்ய நினைக்கிறதெல்லாம் செய்யணும். இப்போ இதே கடற்பகுதியில், பரங்கிப்பேட்டையை ஒட்டிய கடற்பகுதியில் வந்துட்டு ஒரு 13 கிலோமீட்டரில் எண்ணெய் எடுக்கிறதுக்கான ஆய்வு திட்டத்தை வந்துட்டு ஏற்கனவே இல்லையா அது டேபிளில் இருக்க, அதையும் ஸ்டாலின் இருந்த வரைக்கும் பண்ணல. எதிர்ப்பாங்கன்னு தெரியும், இவர் வந்துட்டு உடனே அதை கொடுக்குறாங்க, மிரட்டலான்னு தெரியும். இவ்வளோதான் வித்தியாசம், புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் சரி, விஜயை நாங்கள் எதிர்க்க மாட்டேன், நான் எனக்கு புத்தோடு இருப்பேன் அப்படின்னோம்னா நீங்கள் அடிமைப்பட்டு தான் இருக்கணும். முடிவெல்லாம் அவங்க எடுப்பாங்க, அதை நீங்கள் செய்யணும். PM ஸ்ரீ அவர் எதிர்க்கிறாரு, நீங்கள் எப்படி ஒத்துக்குவீங்க? இல்லை சார், இப்போ இடையிலனா வைகோ அவர்களை வந்து டெல்லி பிரதிநிதியை நியமிக்கலாம், வைகோ அவர்களை நம்ம கூட்டணி வரப்போகிறாரு, அவர் வந்து டெல்லி சிறப்பு பிரதிநிதி நியமிக்கலாம்னு சொல்லி விஜய் ஒரு கணக்கு வச்சிருந்தாரு. ஸோ அப்படி நியமிச்சா இவர் மாநில உரிமை பேசுவார், சென்ட்ரல் கவர்மெண்ட் எதை பகச்சிப்பார், அது நமக்கு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தும். அதனால தான் வந்து அந்த வெங்கட் நாராயணை வந்து நியமித்தார், அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து நியமித்தார். அவ்வளோ பெரிய கான்ஃப்ளிக்ட்னாலும் பரவாயில்ல, அவர் கொஞ்சம் காம்ப்ரமைஸாக போயிடுவார் அப்படின்னு நியமித்தார். ஸோ அவர் பார்த்து விஜய் அவர்கள் ஒவ்வொன்றா செஞ்சுட்ருக்காரு. மத்திய பாஜக பகச்சக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு தான் செய்கிறாரு. அப்படி இருந்தும் ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கிளம்புது அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி. என்ன இருந்தாலும் விட மாட்டாங்க. அவங்க இவரை வச்சு சாதிக்க வேண்டிய விடம் எவ்வளோ இருக்குது. இல்லை என்ன திட்டம் வச்சுருக்காங்க பாஜக? என்ன வேணாலும் நீங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ கனிம வளங்கள் இருக்குது அதை சுரண்டலாம், ஹைட்ரோ கார்பன் வளங்கள் இருக்குது அதெல்லாம் சுரண்டலாம், எதை வேணாலும் அவங்க பண்ணலாங்க. இன்னும் சொல்லப்போனால் வந்துட்டு இங்கே வந்துட்டு சில கார்பரேட்ஸ் எல்லாம் இங்கே முதலீடு செய்ய வைக்கலாம். அந்த கார்பரேட் செய்யக்கூடிய வேலைகள் என்னன்னு தெரியாது. இதுக்கப்புறம் தான் தெரியும். விஜய் வந்துட்டு போகிற 55-56 நாள் தானே ஆகிருக்குது ஆட்சிக்கு வந்துட்டு, இதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் இப்போ வந்து பாஜகோட இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய இந்த பரந்தூர் ப்ராஜெக்ட் பாஜகோட இன்ட்ரெஸ்ட் தான். பட் அதை ஒரு தடுத்திருக்கிறாரு விஜய் அவர்கள். எங்கே தடுத்தாரு? இல்லை அந்த விஷயத்தை இப்போதைக்கு அந்த விஷயத்தை ப்ராசஸ் ஆகும் பரிசீலிங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த திட்டத்தை எதிர்க்கும் போது நான் தான் அப்போ கூட இருக்கிறேன். இருந்தீங்க நீங்கள் சொல்லி. அப்போ அவர் வந்துட்டு திட்டத்தை வந்துட்டு எதிர்க்கலையே, வேற ஒரு இடத்துக்கு போங்கன்னு தான் சொல்கிறார் அவர். வேற ஒரு இடத்துக்கு போங்க அப்படின்ட்டு. அப்போவே இந்திய ஒன்றிய அரசுக்கு அவர் கோரிக்கை வைக்கலை. கவனிங்க, மாநில அரசு கையகப்படுத்துது, உடனே மாநில அரசு தான் நான் எதிர்ப்பேன். ஏன்னா விஜயனுடைய விஜயனுடைய ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ஆன்டி ஸ்டாலின் தான். அதனால் கையகப்படுத்துறதுக்கு எது கையகப்படுத்துது? சிவிலியேஷன் துறை தான் கேட்குது, இன்னொரு ஏர்போர்ட் ஒன்று வேணும், செகண்ட் ஏர்போர்ட் வேணும், அது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதுதானே அதுக்காக தானே அவங்க நிலம் கையகப்படுத்துகிறாங்க. அப்போ பரந்தூரில் வந்துட்டு இந்த விமான நிலையம் இங்கே வேணாம்
அப்படின்னு இந்திய ஒன்றிய அரசுக்கு எந்த கோரிக்கையுமே அவர் வைக்கலையே. அப்போயே ஒரு நடுவல் தழுவல் போக தான் அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த ஏர்போர்ட்டுக்கும் அவர் சொல்லலை. டங்ஸ்டன் விஷயத்துலையும் ஒரு அறிக்கை விடலையே அவர். டங்ஸ்டன் விஷயத்தை விடலை, அதை கவனிச்சேன். ஆனால் பரந்தூரில் அவர் வந்து ஒரு பாதி சரியாக செய்கிறான்னு எடுத்துக்கிறேன். எப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் அங்கே வேண்டாம், ஏன்னா அங்கே இருக்க விவசாயிகள், அங்கே இருக்க பூர்வீக மக்கள் பெரிய போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க போராட்டத்தோட கோரிக்கை செவி சாய்க்கணும், அதனால் ப்ராஜெக்டை மாற்றுங்க, அவங்களோட வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துங்க அப்படின்றவர்கள் வந்து அது ஒரு பாசிட்டிவான சைன் பார்க்கலாம். அப்போ இவர் என்ன சொல்லணும், இன்னும் அந்த இடத்துல ப்ராஜெக்டை நம்ம இனிஷியேட் பண்ணலை, அதனால் நாங்கள் இப்போ முன்னாடி இருந்த அரசு வந்துட்டு அதுக்கான கொடுக்கப்பட்ட இடங்கள்லாம் என்னென்னு நீங்கள் பார்த்துருக்குறீங்க, நாங்கள் வேறு ஒரு இடம் பாரோம், கிவ் அஸ் சம்டைம்ஸ், ஒரு 6 மாதம் 1 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதிருக்கலாமே, எழுதலையே. எதிர்க்கிறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு எதிர்க்கிறதுக்கான ஒரு வழி என்ன? அது ரொம்ப கன்வீனியன்ட்டான இடம், காஞ்சிபுரம் மாவட்டம் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்றது தானே. இன்னொரு இடத்த பார்க்குறோம் நாங்கள், எங்களுக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் இது பண்ணிங்கன்னா அவங்க சொல்கிறாங்க வேற ஒரு இடத்த பரிந்துரை பண்ணுறாங்க. ஏன் பரந்தூர் வேணான்னு சொன்னது? அவ்வளோ நீர்நிலைகள் இருக்குது, அவ்வளவு தூரம் விவசாய நிலங்கள் இருக்குது, அது முழுக்க முழுக்க ஒரு தனி வேளாண் மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு நல்லா இருக்குது, அதையும் சிதைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏரிகள், மற்ற விடயங்கள், பக்கத்தில் போகக்கூடிய பல்லவர் காலத்து கால்வாய், இதெல்லாம் அடைபட்டு போச்சு அப்படின்னோம்னா சென்னைக்கு வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படும். இதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணி எழுதியிருக்கிறோம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பரந்தூர் மக்களாக இருந்தாலும், ஏகனாபுரம் கிராமத்து மக்களாக இருந்தாலும், அவங்களுடைய அந்த போராட்டக்குழு இதெல்லாம் எடுத்து சொல்லி அனுப்பியிருக்குது. அதையெல்லாம் ஒரு சுட்டி காட்டி வேற ஒரு இடத்த நாங்கள் தேர்ந்தெடுத்து, அவங்களே சொல்லுவாங்க எங்கே இருக்குது அப்படின்ட்டு. திருவண்ணாமலையில் ஒரு இடத்த கூட அவங்க சொன்னாங்க, நாங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தபோது. நாங்கள் பேசினதுக்கப்புறம் தான் விஜய் அங்கே வந்தார். அப்போது உண்மை என்ன அப்படின்னோம்னா, கண்டுபிடிக்கணும்னா ஒரு அக்கறையோடு அதை செய்யலாம். ஆனால் இவர் வந்துட்டு மக்கள்கிட்ட ஒரு முகத்தை காட்டினார். இப்போ ஜெயிச்சு வந்துட்ட உடனே அதை காப்பாற்றிக்கிறத முயற்சியில் தான் அவர் ஈடுபட்டிருக்காரு. கூடிய உண்மையான ஒரு இதில் பண்ணுறதா இருந்ததுன்னா இந்நேரம் இப்படி ஒரு கோரிக்கை வச்சுருக்கணும், நாங்கள் வேறு ஒரு இடத்த பார்க்குறோன்னு சொல்லியிருக்கணும். ஓகே, அவர் இப்போவும் அதில் அரசியல் செய்கிறாரு, ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுக்கல அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, இது புரிஞ்சுக்கிறேன் சார். இப்போ பாஜக விஜய்கிட்ட வந்து கொஞ்சம் அவருக்கு அணுக்கமான சில விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரியான காட்சிகள் தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ எப்படின்னா இப்போ பை எலெக்ஷன் நடக்குது. இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 7 இடம் காலியாக இருக்குது, 6 இடம் அஃபிஷியலாக காலியாக இருக்குது, இன்னும் சில இடம் காலியாகுதுன்னு சொல்லி பேசப்படுது. ஆனால் இப்போ குஜராத்தில், மத்திய பிரதேசில், பீகார்லாம் காலியாக இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு கொண்டு அது கொடுக்கல. அப்போ விஜய்க்காக இதை வெயிட் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்ட விஷயமா அதான் விஜய்க்கு எதிராக செஞ்சது. என்ன செஞ்சுட்டாங்க? ஆமாம், அறிவிச்சாங்கல்ல, இதையும் அறிவிச்சிட்டு இருக்கலாமே. அறிவிக்கல, ஏன்னா இன்னும் கொஞ்சம் வரட்டும், எல்லாம் சேர்த்து மொத்தமாக வச்சு நடத்துக்கலாமே அப்படின்னு. எப்படி முன்னாடி யோசிப்பீங்க? இன்னும் கொஞ்சம் பேர் சிவி சண்முகம் வெயிட் பண்ணிருக்காரு, எஸ்பி வேலுமணி இருக்காங்க. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஒரு இது ஒன்று காலியாச்சு, ஒரு அறிவிக்கை ஒன்று வெளியிடுறாங்க அப்படின்னோம்னா ஆஸ் ஆன் டேட் இருக்கிறது எல்லாத்தையும் அவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வெளியேறது அப்புறம் இன்னொரு பங்கில் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. அப்படி தான் பண்ணுவாங்க. இது பண்ணாதே விஜய்க்கு ஒரு எதிர் இது தான். ஏன் விஜயனுடையதெல்லாம் எப்போ காலி ஆயிடுச்சு, அதோடு சேர்த்து அது 3 பேர், இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கரை விடுங்க, மற்ற 5 பேர்த்து நீங்கள் பண்ணிடலாம்ல, ஏன் பண்ணலை? எனவே அவங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது தேர்தல் ஆணையம் எப்படி போடணும்னா, இது தொடர்பாக ஒரு வழக்கு இருந்துச்சு அப்படின்னா எடுக்காது, அந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணாது. ஏன்னா அந்த வழக்கில் எப்படி வேணாலும் தீர்ப்பு கொடுக்கலாம், திடீர்னு அது இது பண்ண வரும். ஸோ இதை பற்றி முழுமையான இங்கே ஒன்று இருக்குது. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னோம்னா, இவங்கெல்லாம் எப்போ கொறடா உத்தரவை தாண்டி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்களோ அந்த கணமே அவங்களுடைய பதவி போச்சு. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னோம்னா, பதவி அவங்களாம் இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெசிக்னேஷன் கொடுக்குறாங்க, இந்த சபாநாயகரை ஏற்றுக்கிறாரு. 25 பேருடைய அப்புறம் 4 பேர் அவங்க ரிசைன் பண்ணுறாங்க, அதை ஏற்றுக்கிறாரு. மீதி இருக்கிற 21 பேருக்கும் இவர் மன்னிப்பு கடிதன்றாரு, அதை அவர் ஏற்றுக்கிறாரு. ஆக்சுவலாக மன்னிக்கிறதுக்கான உரிமை அந்த எதிர்கட்சிக்கு உண்டு. ஆனால் 15 நாளுக்குள்ளே ஒரு முடிவு எடுக்கணும். 15 நாளுக்குள்ளே அப்படின்னோம்னா 13ஆம் தேதி நம்பிக்கை தீர்மானம் பாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 15ஆவது நாள் 28ஆம் தேதி 27ஆம் தேதி இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது விஜய் டெல்லியில் இருக்கார், இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு கத்தலை வாங்கன்னு ப்ரெஸ்ஸை கூப்பிட்றாரு, நான் நாளைக்கு அது என்னுடைய முடிவு அறிவிப்பேன்ட்டு. ஆனால் வரவே இல்லை, விஜய் தான் வந்தார். தன்னுடைய ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு விஜய் தான் வந்தார். அதுக்கப்புறம் இவங்க அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எடப்பாடி மன்னிப்பு கடிதம் கொடுத்து 21 பேர் சேர்த்துக்கிட்டாரு. ஸோ அவங்க சொன்ன இந்த விஷயம் கோர்ட்டில் இருக்குது. கோர்ட் என்னென்னா, உடனடியாக அரசமைப்பு சட்டப்பிரிவு அட்டவணை 10 படி இவங்களை உடனடியாக தூக்கியிருக்கணும். எப்படி நீங்கள் செய்யலை அப்படின்னு. இப்போ இவர் சபைக்குள்ளே இவருடைய அதிகாரம் பெரிய எமினன்ட் பெருசு. ஆனால் இவரும் அரசமைப்புக்கு கட்டுப்பட்டவர் தானே. அரசமைப்பு சட்டப்பிரிவினுடைய அட்டவணையினாலே என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா, அது மாற்றத்தக்கதல்ல, நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு உட்பட்டதல்ல. அது மறுபடியும் அதை மாற்றி அமைக்க முடியாது. அரசமைப்பு ரீதியாக விவாதித்து அதை ஏற்று போட்டு பாராளுமன்றத்தில் 2 அவைகளிலும் பாஸ் ஆன ஒரு தான் முன் அட்டவணைக்கே போகும். எனவே அந்த இடத்துல
இவங்க மாற்றிலாம் இவர் நடவடிக்கை எடுக்கல அவர். அப்போ என்ன அர்த்தம்? இந்த 21 பேரை பாதிக்கக்கூடாது அப்படின்றது தான் அவருடைய அர்த்தம். அவர் பண்ணலை. ஸோ இதெல்லாம் இப்போ நீதிமன்றத்தில் இப்போ இருக்குது. அதனால தான் இவரும் போயிட்டு ஒரு நேற்று இன்பத்துறையும் வந்துட்டு நேற்று முந்தா நாளோ வழக்கு போட்டு ஒரு இல்லை பெட்டிஷன் ஒன்று எலெக்ஷன் கேஸ் இருக்குது. அப்போ அவங்க அறிவிக்க மாட்டாங்க. அப்போ அதனால தான் வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகே சார். இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்போ என்ன அரசியல் இப்போ அடுத்து நகர்த்த போகிறார்? ஏன்னா வந்து ஒரு புதிய கூட்டணி உருவாக்கக்கூடிய முயற்சியில் நகர்ந்துட்டுருக்காரு. விசிகா, ஐஎம்எல், மற்ற மதிமுக எல்லாரையும் ஒன்று காங்கிரஸ் எல்லாத்தையும் இணைச்சி ஒரு கூட்டணி நோக்கி நகர்த்துறாரு. என்ன கணக்கில் நகர்றாரு? அதெல்லாம் எந்த அளவுக்கு டேக் ஆஃப் ஆகும் நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ விஜய் வந்துட்டு என்ன பண்ணணுமோ அதுக்கு நேர் எதிராக பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு பெரும்பான்மை இருக்குது ஏற்கனவே. 121 பேர் இருக்காங்க. இப்போ வேறு நிறைய பேர் ரிசைன் பண்ணிட்டதுனால அது பெரிய பெரும்பான்மை தான். இந்த ஃப்ளோ டெஸ்ட்டில் 144 வந்துச்சு அவருக்கு டிவிக்கு. ஆமாம், டோட்டல் 25 பேர் சேர்த்து. ஏன்னா அவங்கள விட்டுருங்க. அவங்க என்ன நேரம் எதுவும் நடக்கிறா, நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு உட்பட்டது, விட்டுருங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னோம்னா, இப்போ உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும், டைரக்டாக மக்கள் பிரச்சனைகளை எடுத்து வாதிக்கணும், பேசணும், அது தொடர்பான அறிவிக்கைகள்லாம் வெளியிடணும், மக்கள் மத்தியில் போகணும். இதெல்லாம் பண்ணாமல் அவர் என்ன பண்ணுறாரு, பெரும்பான்மையை வந்துட்டு தேர்த்துறதுக்கு, தன் அளவில் தன் கட்சி அளவில் பெரும்பான்மையை தேர்த்துறதுக்கு தான் இந்த கட்சி மாற்றத்தெல்லாம் ஊக்கப்படுத்திட்டு இருக்கிறாரு. அவர் ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒத்துக்கிட்டு அவங்களெல்லாம் மாறின உடனே அவங்களுக்கு கார்டு கொடுத்துட்ருக்காரு. இது ரொம்ப தப்பு. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்? நீங்கள் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. இன்னொரு இடத்துல ஆட்சியை வச்சு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யலை. இல்லை சார், கிட்ட இதுதான் கேள்வி ஆகிடுது. என் கேள்வி என்னன்னா, ஒரு 121 அவருக்கு இப்போ இருக்குது, அதை வச்சு அவர் ஆட்சி செய்யலாம். ஆனால் அதை நம்பாமல் அவர் இந்த முயற்சிகள் நோக்கி நகர்றது ஏன்? என்ன சாதிக்க அச்சீவ் பண்ணுறாரு? காரணம் என்னென்னா, பிஜேபியோட நாளைக்கு பிஜேபி சொல்கிறத கேட்டுக்கிட்டு நடைமுறைப்படுத்தினோம்னா இவங்கெல்லாம் வந்துட்டு நம்மளை எதிர்ப்பாங்க அப்படின்ற எண்ணம். வேறு என்ன இருக்குது? சரி, அப்போ அவர் அந்த கணக்கில் தான் இருக்கார் அப்படின்னா காங்கிரஸ் அதை தடுக்கலாமே. காங்கிரஸ் கூட இருந்துட்டு ஏன் அமைதியாக இருக்காங்க? இல்லை, காங்கிரஸ் அது கடைசி நேரத்தில் தான் அது காலம் வரும். எல்லாத்துக்கும் காங்கிரஸ் பேசவே பேசாது. நீங்கள் காங்கிரஸும் பிஜேபியும் நேர் எதிரான கட்சின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அது நம்மளுடைய எண்ணப்படை தானே ஒழிய உண்மை அது கிடையாது. 2 ஒரே தட்டில் வைக்க இல்லை, அவங்க எதுவுமே அப்படி தான் அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த நாடே வந்துட்டு இவிஎம் தொடர்பாக, தேர்தல் நடத்தக்கூடிய விருத்த தொடர்பாக எவ்வளோ விஷயங்களை பேசிட்டு வழக்கிலலாம் இருக்குது. ராகுல் காந்தி ஓட்சோரிலாம் எடுத்தார். அப்போ அது எங்கே போய் நிற்குது? இப்போ என்ன அர்த்தம்? ஓட்சோரியை பற்றி இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சி ஏதாவது பண்ணிச்சு? எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படியே பிரசாத் இருப்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அதை விட்டுருவாங்க. இப்போ ராகுல் காந்தி அதை பற்றி பேசுகிறாரு. கர்நாடகாவில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்களே. இப்போ அங்கே கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா வந்து அந்த எஸ்ஐஆர் மறுபரிசீலனை செய்கிறது, அது இருக்கிற மற்ற பிரச்சனை, அந்த எலெக்ஷன் கமிஷனில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஏமாத்தினாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நான் முறைகட்டலாம் செக் பண்ணுறேன். அவர் தான் பண்ணுறாரு. ஏன்னா கூட PK சிவகுமார் இருக்கிறாரு. அவர் வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, அந்த எலக்டோரல் மிஷின் இந்த இதெல்லாம் பற்றி அவருக்கு நல்லா தெரியும். அவர் தேர்தல் நடக்க போதில் சொன்னார், எதை வேணாலும் கொண்டு வா, குஜராத் மிஷின் நீங்கள் கொண்டு வராது அப்படின்னாரு அவர். அப்போவே அவருக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் என்ன நடக்கும்ட்டு. அவருடைய அவருடைய தம்பியே வந்துட்டு தோற்கடிச்சாங்கல்ல பெங்களூர் கான்ஸ்டிடியூன்சி ஒன்றுத்தில். அதனால் அதெல்லாம் வந்துட்டு நடக்கும். ஏன் அவர் சித்தராமையாவுக்கு வந்துட்டு நல்லா தெரியும் அப்படின்னோம்னா, அப்போவே வந்துட்டு ஆலந்துன்ற ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7000 பேரை வந்துட்டு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கினாங்க. அதை நீக்கினதை கண்டுபிடிச்சி பண்ணும்போது தேர்தல் ஆணையம் எப்படி, யார் அதை கொடுத்தது, எங்கேருந்து அதை வந்துட்டு நீக்கிறதுக்கான அப்ளிகேஷன் போட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தேர்தல் ஆணையம் கொடுக்கவே மாட்டேன்னுச்சு இன்வெஸ்டிகேஷனுக்கு. இப்போ அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது யாருன்னா கர்நாடகா காவல்துறையினுடைய அந்த இங்கே நம்ம சொல்லலாம் CBCID அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் டீம் தான் பண்ணிட்டு இருக்குது. அந்த விஷயம் கர்நாடகா காங்கிரஸ் மட்டும் தெளிவாக இருக்காங்க. ஆமாம், தேசிய காங்கிரஸ் அதில் வந்து தெளிவு இல்லை அப்படின்னு இல்லையே. இந்த ஆனந்த தொகுதியில் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இந்தியாவில் அது பெரிய விஷயமா ஆக்குறாம ஏன் ராகுல் காந்தி பண்ண மாட்டேங்கிறாரு? இதை வச்சு தான் இதை வச்சு அந்த பாஜக காங்கிரஸ் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே இதில் இல்லை. அது அர்த்தம் என்ன? அப்புறம் அவங்க எப்படி ஜெயிக்கிறான்றது உங்களுக்கு தெரியுது. அதை உடைக்கணுன்றது தானே உங்களுடைய வேலையாக இருக்கணும். அது நீங்கள் செய்யலைன்னா அப்புறம் உங்களுக்கு எப்படி எடுத்துக்கிறது? வேறு என்ன நீங்கள் கொள்கை ரீதியாக எதிர்த்துட்டீங்க சொல்லுங்க. இல்லை, அவங்களோட மதவாத அரசியல் எதிர்க்கிறாங்க. செக்குலர் பாலிடிக்ஸ் காங்கிரஸ் நம்புறாங்க, இஸ்லாமியல் காங்கிரஸ் நம்புறாங்க, கிறிஸ்துவர்கள் நம்புறாங்க. ஒரு மதச்சார்பற்ற அரசியல் அப்படிங்கிற இடத்துல இவங்க நம்புறாங்களே, அந்த விஷயத்தில் மாறுபட்டு தானே நிற்கிறாங்க. இது கொஞ்சம் ஆழமாக போனோம்னா தெரியும். கான்ஸ்டிடியூன்சி ரீஆர்கனைசேஷன் தொடர்ந்து நடந்துட்டு வருது. அதில் வந்துட்டு முஸ்லீம்கள் வந்துட்டு டிசைசிவாக இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூன்சியை உடைச்சதே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான். அதே ஒரு முஸ்லீம் தலைவர் சொன்னதை நான் வாக்கேந்திர சுற்றி மகளாட்சியின் வீழ்ச்சின்ற புத்தகத்தில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். நிறைய இருக்குது. ஒரு இடத்துல இது மட்டும் பிஜேபி செய்யலை, ஏகப்பட்ட இடத்துல செய்கிறாங்க. அவங்க முதல்ல EVM கொண்டாந்தாங்க, அதுக்கப்புறம் VVPAT கொண்டாந்தாங்க, அதுக்கப்புறம் SIR கொண்டு வராங்க, அப்புறம் ஓட்டு போடுறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க வந்துட்டு பண்ணுறாங்க. ஆனால் காங்கிரஸ் வந்துட்டு இதை வந்துட்டு அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி எதிர்க்கிறதே ஒழிய அகில இந்திய தலைமை எதிர்க்கிறது இல்லை. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும்.
எதிர்க்கிறது இல்லை அவங்க. சரி, ஓகே சார். இப்போ இந்த காங்கிரஸை கூட வச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் இந்த ஒரு புதிய அணி அமைச்சு அதனாலதான் அந்த ஒரு புதிய கட்டத்தில் காங்கிரஸ் கூட எதிர்த்தாலும் எதிர்க்கலாம் அப்படின்றதுனால தான் ஒரு வெளியிலேருந்து இந்த இவங்க அந்த குதிரை பறக்க போறாங்க. காங்கிரஸ் விஜய் நம்ப மாட்டாங்க, காங்கிரஸ் நாளைக்கு நம்மளை எதிர்க்க ஆரம்பிக்கும், அதனால வந்து ஆமா பாஜகவை எதிர்க்க கூடாதுன்றத காங்கிரஸ் ஆளை எம்பி ஆகிட்டார் அவரு. ஏன்னா இவரோட எம்பி ஒருத்தர் போகணுன்றது அவசியம். போனால் அந்த குரலை எதிரொலிக்கலாம். அப்படி ஒரு குரலை எதிரொலிச்சு பிஜேபி கிட்ட எதுக்கு வாங்கி கட்டிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க வந்து காங்கிரஸ் அனுப்பி விட்டாங்க. நீங்களாச்சும் அவங்களாச்சும் அடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நான் சேஃபாக இருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சேஃபாக இருக்கிறாரு. இப்போ புரியுதுங்களா? இன்னும் 2 வருஷம் அவங்க தமிழ்நாட்டில் இருந்துட்டு மாநிலங்களவைக்கு மறுபடியும் உறுப்பினர்கள் போகிறதுக்கு. ஆக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு ஒரு காம்ப்ரமைஸ் ஆட்டிடியூடில் தான் அவர் போகிறாரு, சமரச ஆட்டிடியூடில் தான் அவர் நிற்கிறாரு. அதனால் அவர் எதையும் பண்ண மாட்டார். இல்லை சார், இப்போ பாஜகவை தீவிரமாக எதிர்க்கிறது மூலமாக அங்கே பெரிய ஒரு வாக்கு வங்கி இருக்குது. திமுக ஒருபோதும் அவர் வந்துட்டு பாஜகவை தீவிரமாகவே எதிர்க்கல. பாஜக கொள்கை எதிரின்ற ஒரு டிக்ளரேஷன் மட்டும் அவர் வச்சிருக்கிறாரு, மற்றபடி அவர் எதுவும் செய்யலை. இல்லை சார், இப்போ அவரோட இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்காரு, டெல்லி தேர்தலையும் வெற்றி பெறணும் அப்படின்னா அப்போ வந்து ஒரு பாஜக ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கலாம்ல. அந்த ஸ்டாண்ட் எடுக்கல அவர் என்ன தடுக்குது? ஏன் அவர் அதை நோக்கி 29வது ஆண்டு அப்போ பார்த்துக்கலாம். இல்லை அடுத்து இங்கேருந்து அது ஆரம்பிச்சு தான் அதை நோக்கி போகும் அப்படின்னு அப்படிலாம் விஜய் செய்யவே மாட்டாருங்கன்னா பொறுத்திருந்து பாருங்க. சார், 29 மட்டும் என்ன நிலைப்பாடு? கடைசி 3 மாசத்துல அதை பார்த்துக்கலாம். அதை என்ன நிலைப்பாடு எடுப்பார் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில்? வந்து விஜய் இந்த தேசிய அரசு அது வரைக்கும் விஜய் அரசெல்லாம் விட்டு வைக்க மாட்டாங்க. அப்படிங்களா? விஜய் அரசெல்லாம் விட்டு வைக்க மாட்டாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? விஜய் அரசு அந்த பயம் அதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சதுனால தான் இப்போவே எம்எல்ஏக்களை வச்சு அவர் பலப்படுத்துறாரு. விஜய்க்கு தமிழ்நாட்டுக்கு த்ரெட்டே இல்லைங்க. விஜயனுடைய ஆட்சிக்கு தமிழ்நாட்டுக்குள்ள த்ரெட்டே கிடையாது. ஆதரிக்கிறாங்க. டெல்லியில தான் த்ரெட்டுங்கிறீங்களா? அங்கே இருந்தால் ஒரே ஒரு த்ரெட்டு இருக்கு, இங்கே கிடையவே கிடையாது. நாளைக்கு பாஜக எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தன்னை வந்து தன்னோட எம்எல்ஏக்களை வந்து உருவாக்க நினைக்கிறார். கூடிய விஷயம் அது எப்போ இருந்தாலும் பாஜகனா ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா. ஆமாம், மக்கள் மீது அக்கறை வச்சு மக்கள் நலத்திட்டங்களை எப்படி திட்டணும் அப்படின்றத அவர் யோசிச்சு அதை அவர் செஞ்சார் அப்படின்னம்னா அதுதான் அவருடைய ஆட்சிக்கு பலம் சேர்க்கும். பாப்புலர் ஒப்பீனியன் இருக்கும். அதை விட்டுட்டு அவர் வந்துட்டு அரசியல் ரீதியாக தன்னை பலப்படுத்திக்க பார்த்தாருன்னா அவரால் பலப்படுத்திக்க முடியாது. இல்லை, இப்போ நீங்கள் மக்கள் நலத்திட்டத்தில் கவனம் செலுத்தணும் நீங்கள் சொல்கிறீங்க. பப்ளிக் ஒப்பீனியனை பற்றி கவலைப்பட்டு அவர் அரசியல் செய்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, எப்படி பார்த்தாலும் ஒரு இடத்துல பப்ளிக் ஒப்பீனியனை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணுறதா தான் சி விஜய் பக்கர் எம்ஆர் விஜய் பஸ்லாம் சேர்த்துருக்க கூடாது கட்சிக்குள்ளே, எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணுறாரு. ஆமாம், காரணம் என்னென்னா அரசியலை யோசிக்கிறார் அவர், மக்களை யோசிக்கல. மக்களை யோசிக்கணுன்ற நான் அவர் யோசிக்காத அவர் எடுத்து வச்சுக்கிறாரு. என்னடா நம்ம ஊழலை எதிர்த்து பேசுகிறோம், ஊழல்வாதிகள் எல்லாம் ஒரு இடத்துலையும் உள்ளே சேர்த்துட்டு இருக்கிறோமே அப்படின்ற எண்ணமே அவர் கிடையாது. ஸோ விஜயனுடைய ஊழல் எதிர்ப்பு, விஜயனுடைய பாஜக எதிர்ப்பு, விஜயனுடைய பாசிச எதிர்ப்பு எல்லாம் நத்திங். சரி, இந்த பேட்டர்ல அவரோட அரசியல் போச்சுன்னா இப்போ மீண்டும் சிஎம்ஓ இல்லை மீண்டும் அவருக்கான தேர்தல் வெற்றி எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அவர் இப்போவே ஆச்சரியமாக தானே உட்காந்துட்டு இருக்கிறாரு. நம்ம வந்துட்டோம் அப்படின்னு தானே உட்காந்துட்டு இருக்கிறாரு அவர். இல்லாட்டி ஒரு 4 டிக்கெட்டு போட்டிருப்பாரா ஆஸ்திரேலியா போகிறதுக்கு? தெரிஞ்ச கதை தான் எல்லாமே. ஒரு விஷயம் இங்கே அவங்க ஏதோ ஒன்று பண்ணாங்க, ஒரு தொங்கு சட்டப்பேரவை கொண்டாந்து விளையாட பார்த்தாங்க. அதையெல்லாம் விட தாண்டி போயிடுச்சு விஜயனுடைய இது உண்மை. இதை தவிர வேறு எதுவும் இல்லை. நல்லது சார். தமிழ்நாட்டினுடைய அடுத்த கட்ட அரசியல் எதை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி.